நம்முடன் திரு பே சண்முகம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு சண்முகம், எப்படி பார்க்குறீங்க? ஒரு இயல்பான கூட்டணி அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய கருத்து? இல்ல, ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் இவங்க 2 பேர் சேர்ந்துதான் போட்டிட்டாங்க. ஆனா 24 நாடாளுமன்ற தேர்தலின் போது எந்த காலத்திலும் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்காது. இந்த தேர்தலில் மட்டுமல்ல, 26 சட்டமன்ற தேர்தலில் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் என்கிற முறையில மக்கள் மத்தியில அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அது பூரா பொய் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கு. அதை சம்பந்தப்பட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள். இரண்டாவது, இவர் இந்த மாதிரியான ஒரு அணி சேர்க்கை ஏற்படும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அமித்ஷாவுடைய கையில் ஆடக்கூடிய பொம்மையாக அதிமுகவை ஆகிவிட்டது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி அமித்ஷாவினால் ஆட்டி வைக்கப்படும் பொம்மை என்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு அதிமுக தலைமை என்பது உள்ளாகி இருக்கு. அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் மிரட்டல் விடப்பட்டதோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு வலுக்கட்டாயமாக பிஜேபி அணியிலே சேர்ந்து ஒரு கூட்டணி என்பதை இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய கேடாக அதிமுகவுக்கு சேர்ந்திருக்கிறது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு ஒப்ப இன்னைக்கு அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேடு. இதை அதிமுகவை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க உள்வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புறேன். நிச்சயமாக ஏற்கனவே 21 என்ன இவங்களுக்கு கெதி ஏற்பட்டதோ அதே தான் 26 தேர்தலையும் இந்த அணிக்கு ஏற்படும். 21 கூட அவங்க பொதுவான எதிர்கட்சியாக வருவதற்கான ஒரு சூழல் என்பது இருந்தது அவங்களுக்கு, அதிமுகவுக்கு. ஆனா 26 தேர்தலில் அதிலையும் மிக குறைவான இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஒரு வலுமையான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்து கூட அதிமுகவுக்கு கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூணாவது, பிஜேபி எங்கே அணி சேர்ந்தாலும் அவர்களோடு சேரக்கூடிய கட்சியை சுவாகா செய்வது என்பது அவங்களுடைய வழக்கம். இந்திய நாடு முழுவதும் பல நல்ல உதாரணங்கள் அதுக்கு இருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னு சொல்லி. அப்படி அதிமுகவை காலி செய்கிற அதிமுகவை மேலும் பல துண்டுகளாக ஆக்குவதற்கான நடவடிக்கையில பிஜேபி தலைமை ஈடுபடும். இதன் மூலமாக அதிமுக என்கிற கட்சியை அழிவை நோக்கி அழைத்து செல்வதற்கான கூட்டணி தான் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிற, அதுக்கான அச்சாரம் தான் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த அறிவிப்பு என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய விமர்சன பார்வைக்கு நன்றி திரு சண்முகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.